3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு நறுக்கிற பூண்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், இதில் 3 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லி பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் பழம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வேக விட்டுருவோம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்க்கலாம். பாலக்கீரை வந்து 2 கட்டு வாங்கி நல்லா 3 தடவை அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கீரையை வந்து நம்ம கிண்ட வேண்டாம். காரணம் வந்து உருளைக்கிழங்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, கீரை ரொம்ப நேரம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் கடுத்தாப்புல, அதாவது உப்பு கச்சாப்புல இருக்கும். அதனால இந்த பாலக்கீரை வந்து நீர் சத்து உள்ளது. அந்த நீர் வடிஞ்சு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்குவோம். உருளைக்கிழங்கும் நம்ம அடியில் இருக்கிறதுனால நல்லா ரோஸ்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரை ஒன்று சேரணும் இல்லையா, அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் கீரையில் நல்லா ஒன்று சேரணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சப்ஜி ரெடி. இது வந்து சப்பாத்தி, நான், புல்காக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு எவ்வளோ வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.